அறிமுகப்படுத்திய இந்தோனேசியா தமிழ் சங்க உறுப்பினர்கள், தலைவர்கள், நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை நேர வணக்கம். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறந்தரமானா என்றார் கனியன் பூங்குழலார். நம்ம சிவகங்கை மாவட்டம் தைவாளம்பட்டி என்ற சின்ன கிராமத்தில் பிறந்த புறநானூற்று புலவன் பாடிய வாசகம்தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர். உலக நாடுகள்லாம் கொண்டாடுகிறது தமிழ். ஆனால் தமிழ்நாடு தமிழை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறது பெரிய அவலமானது. ஐநா மதிக்கிறது தமிழ். உலக ஐநா சபையில் தமிழ் இருக்குது. அதை கொண்டு போய் சேர்த்தவர் நமது முன்னாள் ஜனாதிபதி ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பிறந்த ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அப்பொழுதுதான் இந்த உலகமே வியர்ந்து பார்த்தது. அந்த அளவிற்கு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற இந்த வாசகத்தினுடைய உலக மொத்த இலக்கியங்களும் அதோடு இணைத்து பரிசோதனை செய்கிற போது அதுக்கு ஈடாக எந்த இலக்கியமும் இல்லை என்று முடிவு செய்திருக்கிறார்கள். சப்பானிய பல்கலைக்கழகத்தில் இருக்குது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வாசகம். 2 மொழியில், ஒன்று அவர்கள் மொழி, இன்னொன்று நமது மொழியான தாய்மொழி தமிழில் இருக்குது. அதுபோல் கிறிஸ்தவர்களுக்கு உகந்த இடம் செருசலேம். 10 கட்டளையை மொழிபெயர்க்கிற பொழுது உலக மொழிகள் எல்லாம் தேர்வு செய்து எதை முதல்ல வைக்கலான்னு பார்த்தா முதல்ல நமக்கு தமிழ் மொழி வந்திருக்கு. இன்றும் கல்வெட்டு அங்கே இருக்கிறது. தமிழ் மொழியில் 10 கட்டளை மொழிபெயர்த்து. அதுபோல் நீங்கள் உலகமெல்லாம் எல்லோரும் போகிறீங்க வரீங்க, நானும் போகிறேன். எங்கே போனீங்கன்னாலும் ஆடு மாடெல்லாம் அம்மானு தான் கற்றுது. மனுஷன் ஒரு ஆள் தான் ரொம்ப சிரமமாக இருக்குது அம்மான்னு சொல்கிறதுக்கு தயங்கம். ஏன்னா ஓரறிவு குறைஞ்ச விலங்க கூட நமது உயர்ந்த சமூகம் தமிழ் சமூகம், உயர் குணமேவிய தமிழன், அதுக்கு அக்ரிணின்னு பேர் வைத்தார்கள். தாழ்வுன்னு யாரும் சொல்லலை. மனிதனைத்தான் உயர்ந்தது. உயர்வுன்னு சொன்னால் எதிர்ப்பதன், தாழ்வுன்னு சொல்லணும். ஆனால் சொல்லலை. காரணம் அந்த உயர்ந்த குணமும். நீங்கள் பாகற்காய் கசக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். கசக்கிற காய்க்கு தமிழன் கசப்பு காய்னு பேர் வைக்கிறார். பாகற்காய், பாகு கூட்டல் அல் கூட்டல் காய், அது இனிக்காத காய்கிறத சொல்லாமல் சொல்லி வைத்த சமூகம் இந்த ஆனால் வெள்ளைக்காரர்கள் கடிச்சு பார்க்குறான், கசக்குது. அதுக்கு ஆங்கிலத்தில் பிட்டர் கார்டுன்னு பேர் வைக்கிறது. எவ்வளோ உயர்ந்த குணம் பாருங்கள். அப்படிப்பட்ட தமிழ் நம்மை வாழ வைக்கும் மொழி. தமிழ் உலகத்துக்கு மூத்த மொழி. எல்லா மொழியும் பிறந்து சிறந்தது நமது மொழியான தமிழ் சிறந்தே பிறந்தது. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் அணி ஆரம் படைத்த தமிழ்நாடு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம். எவ்வளவு உயர்ந்த தமிழ். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று பாடிய பாவலர்கள்லாம் போற்றக்கூடிய தமிழ். ஆனால் நம்ம பிள்ளைகளுக்கு அப்பா அம்மானு சொல்லி கொடுக்குற நம்மளே மறக்கிறோம். அம்மானு சொன்னால் மூச்சு அடங்கும், அப்பான்னு சொன்னால் மூச்சு அடங்கும். அதே வார்த்தையை மம்மின்னோ மதர்னோ சொல்லி பாருங்கள், மூச்சு போகும். அதிகமாக மூச்சு விரயமாகும். ஒரு மனிதன் சராசரி ஒரு நாளைக்கு விடக்கூடிய மூச்சு 21,600 மூச்சு. அந்த 21,600 மூச்சு எந்த வகையில் போகுது, எந்தெந்த வகையில் உள்ளவர் அத்தனைக்கு நம்மக்கிட்ட அவ்வளோ விளக்கங்களும் சித்தர் திருமூலர் வர்றார். நெஞ்ச கனகல் நெருந்துருக பஞ்சக்கரவாணி பதமணிவான் நெஞ்சம் என்று அருணகிரியார் பாடியது போல அவர் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பை ஆலயம் வல்ல பிரானாருக்கு வாய்கோபுர வாசல் கள்ளப்புல நைந்தும் காணா மணி விளக்கு தெல்ல தெளிந்தாருக்கு சீவனே சிவலிங்க. நம்ம மூச்சு காத்து நம்ம பிள்ளையே கடவுள் இருக்கிறார். உள்ளத்தை கடலாம் காணலாம் கடவுள் அப்படின்னா நீங்களும் கடவுள் நானும் கடவுள். அப்புறத்துக்கு கோயில் நமக்கு இருக்குது, கும்பாபிஷேகம் இருக்குது அப்படின்னு ஒரு எண்ணம் தோணும் தானே? அப்படி இல்லை. ஏன்னா பறந்து விரிந்த இந்த உலகத்தில் அருள் மின்சாரம் எங்கும் பரவி இருக்குது. நமக்கு இந்த மின்சாரம் தேவைப்படுதுன்னா அதுக்கு ஒரு கம்பி தேவைப்படுது. தாம்பர கம்பி. ஐயா வாரியார் சுவாமிகள் மேடையில் சொற்பொழிவு பண்ணிக்கிட்டு இருக்கிற போது ஒருத்தர் நாத்தியமாக கேட்குறாரு, கடவுள் தான் எங்கே இருக்கிறார், அப்புறத்துக்கு கோயிலில் போய் கும்பிடணும். ஆமாம், நின்று கும்பிட்டு போக வேண்டியதாங்க. ஒன்றும் பதில் சொல்லலை. அவர் பெரிய பணக்காரர், பெரிய செல்வந்தர். ஐயா உதவியாளரை விட்டு அவர் வந்த மகிழுந்தில் இருக்கிற காற்றை திறந்து விட சொல்லிட்டார். 4 பக்கம் இருக்கிற சக்கரத்துலேயும் காற்றை எடுத்தோடனே அவர் துடிச்சு போகிறார். ஐயா நான் எப்படி ஊருக்கு போகிறது, காற்றெல்லாம் திறந்து விட சொல்லிக்கல அப்படின்னா காற்று தான் எங்கே இருக்கே வண்டியை ஓட்டிட்டு போன்ட்டார். எங்கும் இருந்தாலும் காற்றை அங்கே வச்சா தான் அதுக்கு பயன்படுது. மின்சாரமும் அப்படித்தான். ஒரே இடத்துல குவிந்திருக்கிற மின்சாரத்தை தாம்பர கம்பியின் வழியாக கடத்துவது போல இந்த உலகமெல்லாம் பரவி இருக்கக்கூடிய அருள் மின்சாரத்தை கும்பாபிஷேகம் என்ற குடமுழுக்கால் நாம் கொண்டு வந்து குவித்து வைத்திருக்கிறார்கள் கோயிலுக்குள்ளே. உடம்பு முழுவதும் பால் பரவி இருந்தாலும் பசுவோட மார்பில் தான் பால் கறக்கணும். அதுபோல் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு தன்மைகள் இருக்குது. அந்த தன்மையை இந்த தமிழ் ஊர் நல்லுலகம் நமக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்குது. அவ்வளோ மகத்துவம் வாய்ந்த இந்த தமிழ் சமூகம் உலகமெல்லாம் பரவி வாழ்ந்து அது பெரிய மகிழ்ச்சி. என்னென்னா நீங்கள் அயல்நாடுகளில் இருக்கிறவங்க தான் தமிழை ரொம்ப நேசிக்கிறீங்க, தமிழை வளர்க்குறீங்க, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க. சிங்கப்பூரில் 17 தமிழ்ச்சங்கம் இருக்கான். 17 தமிழ்ச்சங்கம். போன வருஷம் தெம்பனி தமிழ்ச்சங்கத்தில் நான் 1/2 மணி நேரம் பேசியிருக்கேன். அப்படி சங்கத்தை வளர்க்கிற, தங்க வைத்து தமிழ் வளர்க்குற நீங்கள் எல்லாம் மிகப்பெரிய நன்மை அடைவீர்கள். காரணம் தமிழ் தாய் உங்களுக்கு நிறைய கொட்டி கொடுப்பான். அது யதார்த்தமான உண்மை. அது யாரும் மறுக்க முடியாது, மறக்க முடியாது.
ஆனால் தமிழுக்கு சங்கம் வைத்த மதுரையில் தமிழ் இல்லை. கொஞ்சிதே வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ என்று வாதாடி சங்கருப்பதங்க குலம் சங்கரனார் கேதுகுலம் சங்க அறிந்துண்டு வாழ்வோம் அரணே உன்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை. அங்க புழுதிபட அறிவாளி நீபூசி பங்கம் படபடன கால்பரப்பி சங்கதனை கீறுகிறன் அறுக்கும் நக்கீரனா என் பாற்றில் குற்றம் செல்லக்கு தக்கவன்னு பாடி இப்படி தமிழ் வளர்த்த மதுரையில் நீங்கள் நினச்சி பாருங்க. கருக மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி மார்வாடி கடைகளாக தான் தமிழ் இல்லை. பெயர் பலகையில் தமிழ் இல்லை, வீட்டில் பேர் இல்லை, நாட்டில் பேர் இல்லை, நாட்டில் பேர் இல்லை, வீட்டுக்குள்ளேயும் பேர் இல்லை. யாரும் தமிழில் பேர் வைக்கிறத ரொம்ப தாழ்வான்னு நினைக்கிறோம். இந்த தமிழ் உலகத்தையே வாழ வைக்கும். இறைவனுக்கு பிடித்த மொழி பெரிய புராணம் நமக்கு சொல்லுது. சுந்தரரை பார்த்து இறைவன் சொல்லுகிறார், சுந்தரா அர்ச்சனை பாட்டே ஆகும் சொற்றமிழ் பாடுக என்றார் தூமரை பாடுவாயா. பல அழகு மொழி தமிழ். இது இறைவனுக்கு பிடித்த மொழி. நீங்கள் பாருங்க, இப்போ பாத யாத்திரை போகிறாங்கல்ல, ஐயப்பன் கோயில் போகிறோம், முருகன் கோயில் போகிறோம், பழனி எல்லா கோயில்களுக்கும் பாத யாத்திரை போகிறோம். ஒரு 4 பேர் நடக்கிறாங்க. 4 பேர் ஒரே மாதிரி நடக்க முடியாது. ஒருத்தர் மட்டும் ரொம்ப ஒல்லியாக இருக்கார், 4 பேரும் கொஞ்சம் கனமாக குண்டா என்ன மாதிரி கனமாக இருக்காங்க. அவர் ஒல்லியாக இருக்கிறவர் வேகமாக போகிறாரு. இந்த கனமாக இருக்கவங்க வேகமாக போக முடியுங்க முடியாது. அதுபோல மொழிகள் எல்லாம் இறைவனை நாடி செல்லும் பொழுது நமது மொழியான தமிழ் மொழி ரொம்ப வேகமாக போச்சா. அதனால தான் அருணகிரியார் முந்து தமிழ் மாலை கோடி கோடி சந்தமுடன் ஈடும்போல் பாடி பாடின்னு பாடுறார். மென்மையான மொழி, இனிமையான மொழி, என்னை நன்றாக இறைவன் படைத்தன்னு சொன்னது போல எங்கும் உள்ள தென்தமிழ் இயம்பி இசை கொண்டான் என்று கம்பர் பாடுகிறார். ராமாயணத்தில் கம்பரே சொல்கிறாரு, ராமர் தமிழ் படித்தார். ராமர் அயோத்தியை விட்டு காட்டுக்கு போனவுடனே தசரதன் அழுதார், ரொம்ப துக்கப்பட்டார். அது ராமாயணம் சொல்லலை. அதுபோல் வாரியார் சுவாமிகள் சொல்லியிருக்காங்க ரொம்ப அற்புதமாக. ராமாயணத்தை எழுதின யாருமே சொல்லாத ஒன்று அருணகிரிநாதர்னு சொல்லியிருக்காரு ராமாயணத்தை பற்றி. ஆனால் இதை குலசேகர் ஆழ்வார் பாடுறாரு, அம்மா அம்மா என்று உவந்து அழைக்கும் ஆர்வச் சொல் இனிமே கேட்க மாட்டேன். ராமர் அயோத்தியில் அரண்மனையில் அம்மா அம்மானு கூப்பிடுவானே, போயிட்டானே, நம்ம இனி அந்த வார்த்தை நம்ம காதில் விழாதேன்னு. இப்படிப்பட்ட மொழி இந்த மொழி இறைவனுக்கு பிடித்த மொழி. அதையெல்லாம் நம்ம கொண்டாடுறோம். ஏன்னா இறைவனுக்கு பிடித்தது மட்டும் இல்லை, இறைவன் தேடி வரக்கூடிய மொழி. தமிழில் தான் தேவாரம், திருவாசகம், திருமந்திரம், திருப்புகழ், 12 திருமுறை அத்தனை. வள்ளலார் கூட திருவாசகத்தை ஓலைச்சுவடியில் எழுதி குடிமைக்குள்ளே வச்சுருப்பாங்க. 12 திருமுறையில் 8ஆம் திருமுறை திருவாசகம். அது அப்பப்போ ஞாபகம் வரும்போதெல்லாம் தொட்டு பார்ப்போம். அதனால தான் திருவாசகம் இன்னும் தேன்னு பேர், முற்றோதல்னு அது ஒன்று தான் இருக்குது. மற்ற இலக்கியங்கள் எல்லாம் நமக்கு குறைஞ்சி போச்சு. பிள்ளைகளுக்கு ஒரு தேவார பாட்டு, ஒரு திருப்புகழ், ஒரு திருவருட்பா, இதையெல்லாம் சொல்லி கொடுத்தோம். நீங்கள் இப்போ நம்மகிட்ட பற்றி எப்படி இருக்கு தெரியுங்களா? சின்ன குழந்தைகளுக்கு நெத்தியில் விபூதி வச்சு குங்குமம் வச்சு ஒரு ருத்ராட்சி ஏதாவது போட்டோம்னா என்ன இப்போ ஜாமியால் ஆக்கிக்கலான்னு கேட்குறாங்க. அது என்ன ஆகுது, நம்மளை ரொம்ப தாழ்வாக நினைக்க சொல்லியிருக்கு. சாமியாருக்காக வச்சுக்கணும். நமக்கு ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தது இந்த ஆன்மீகம்ங்கிற ஒரு பக்தி, ஒரு பயம் இருந்துச்சு. நம்ம சொல்லி வளர்த்தாங்கல்ல, அந்த பக்கம் போகாத சாமிக்கு இங்கே மாதிரி இப்பெல்லாம் பேசாத, கடவுளுக்கு கோயிலுக்கு வைப்பாங்க, இப்படி ஒரு பயம் இருந்துச்சு. அந்த பயம் நம்மகிட்ட ஒரு பக்தியாக இருந்துச்சு. அந்த பக்தி இருந்த வரைக்கும் நம்ம செம்மையாக இருந்தோம். இன்றைக்கி அது இல்லாமல் போச்சு. எல்லாம் கேள்வி கூட்டாக திருவிழாக்கள் அவ்வளோதான் நடக்கலை. இப்போலாம் தமிழ்நாட்டில் ரொம்ப முழுமையாக சீர்கெட்டு போயிருக்கு. அந்த முக்கியமாக அந்த குழு இருந்து நடத்துகிறாங்கல்ல, அவங்க மட்டும் விரதமாக இருப்பாங்க. இந்தியெல்லாம் ஊருக்குள்ளே திருவிழா முகூர்த்த காலம் உண்டியாச்சுன்னா ஊரோட விரதம் இருந்தான். விருந்துக்கு வர்றவங்களும் விரதமாக இருந்தாங்க. இப்போ அப்படி இல்லாமல் போயிடுச்சு. ரொம்ப கலாச்சார சீரழிவாக. அதுக்கு பல காரணங்கள் எல்லாம் உள்ளே வந்து அதுக்கு நாகரிகங்கிற பேரில் எல்லாத்தையும் தொலைச்சிட்டோம். எது நாகரிகம்னு தெரியாமலேயே பாதி இழந்து போயிடும். ஆலயம் தொழுவது சாலவு நன்றுன்னு அந்த கிழகு எவ்வளோ அற்புதமாக. கோயில் இல்லாத ஊரில் குடி இருக்கக்கூடாதுன்னு பழமொழி. கோயில் விலங்க, குடும்ப விலங்கு, வருஷத்துக்கு ஒரு முறை. நமக்கு தினம் சாப்பிட்றோம். ஆனால் கடவுளுக்கு 365 நாள் ஒரு நாள், ஒரு வருடம் ஒரு இறைவனுக்கு ஒரு நாள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ கடவுள் இருக்கா இல்லையான்னு கேள்வி கேட்டால் அதுக்கு அர்த்தங்கள் வேறு சொல்லலாம். நம்மளாம் இறை அருளோடு இருக்கிறோம், இறைவனை நம்பி வாழ்கிறோம். இந்த உடம்புல உயிர் எங்கே இருக்குன்னு கேட்டால் சொல்ல முடியாது. யாராலையும் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? தெரியாது கண்ணு. இப்போ சக்கரத்துக்குள்ளே மேலே ஒரு டயர் இருக்குது, உள்ளே டீப் இருக்குது, அதுக்குள்ளே காற்று இருக்குது. அதுபோல் தான் அந்த உடம்புக்குள்ள ஆன்மாவுக்குள்ள இறைவன். கண்ணுக்கு தெரியாத காற்று எப்படி வண்டியை இயக்குகிறதோ, நமக்கு தெரியாத இறைவன் நமக்குள்ளே இருந்து உணர முடியுமே தவிர ஓத முடியாது. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் இளமுலாவிய நீர்மொழி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். இது பெரிய புராணம் நமக்கு சொல்லுது. எல்லா அடியார்களும் இறைவனை கண்டு தெளிந்திருந்தார்கள். அதுபோல் தாயுமான சுவாமி திருச்சியில் பிறந்தவர். அவர் சொல்கிறார், ஊமையன் கணவனை யாருக்கும் சொல்ல வாயில்லை ஐயனேங்கிறார். ஒரு ஊமையானவர் கனவு கண்டாருன்னு சொல்ல முடியாது. அதுபோல தான் உணர முடியும். கடவுள் இல்லைன்னு பல பேர் பேசுகிறாங்க. விஞ்ஞானம் தான் முக்கியம். விஞ்ஞானியை பூரா கைவிட்டாச்சு. மேலே ஒரு சக்தி இருக்குது. அது நீங்கள் நினைக்கிற மாதிரி கடவுளாக கூட இருக்கலாம். ஐசக் நியூட்டன்லேருந்து ஸ்டீபன் ஹாக்கிங்லேருந்து அத்தனை விஞ்ஞானியும் சொல்லி முடிச்சார்.
நம்ம ஆன்மீகம் என்ன சொல்லியிருக்கு? குமர குருபரர் சொல்றார், புவன பழங்கலம்னு. அண்டை வெளியில் உண்டை பெருக்கம்னார் மாணிக்க வாசகர். 6ஆம் நூற்றாண்டில் பாஸ்கராச்சாரின்னு ஒரு விஞ்ஞானி இருந்தார் நம்ம நாட்டில், இந்தியாவில். 6ஆம் நூற்றாண்டில் அவர் வானியல் விண்ணியல் நிபுணர். அவருக்கு ஒரு பொண்ணு இருந்தார், அவர் பேர் லீலாவதி. அதிபுத்திசாலி. அவங்க அப்பாவை பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சாதகம் பார்க்குறாரு. கல்யாண கிரகமே இல்லை. அப்போல்லாம் விஞ்ஞானியாக இருந்த அவர் மக சாதகத்தில் ரொம்ப சிரமப்பட்டு கழிக்கிறாரு. நிறைவாக கண்டுபிடிக்கிறாரு, ஒரு வினாடி அப்படிங்கிறதுக்குள்ள தாலி கட்டலாம், அவ்வளோதான் இருக்குது நேரம். யார் வருவா? இப்போ கல்யாணத்தை அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமா? அதையும் கண்டு எவ்வளோ சிரமமாக இருக்கும். பொண்ணு கல்யாணமே நடக்காமல் போயிடுமோங்கிற ஒரு அச்சத்தில் சொந்தத்தில் ஒரு மாப்பிள்ளையை தாலியோடு உட்கார வச்சார். பொறுப்பை மகள்கிட்ட ஒப்படைக்கிறாரு. அம்மா, இந்த விளவு தான் இருக்கு உனக்கு நேரம், அதை நீ தான் பார்த்து சொல்லணும். எப்படி பார்க்குறது? அந்த காலத்தில் 6ஆம் நூற்றாண்டில் கடிகாரம் கண்டுபிடிக்கல, மணல் கடிகாரம். இந்த மணல் கடிகாரம் விழுகிறத பார்த்து அந்த அம்மா சொல்லணும். இந்த பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கிறா. சொல்லலை, நேரம் கடந்துருச்சு, துடிச்சு போகிறாங்க 2 பேரும். என்னன்னு பார்த்தா, ஏம்மா சொல்லாமல் இருக்க? மணல் அதில் விழலை, நின்று போச்சு. ஏன் விழலை அப்படின்னு பார்த்தா, அந்த பொண்ணு புரிஞ்சு பார்த்துட்டு இந்த மூக்கில் இருந்த மூக்குத்திலேருந்து ஒரு கல் நழுவி விழுந்து அந்த துவாரத்தை அடைச்சிச்சு, அந்த ஓட்டையை அடைச்சிச்சு. அப்போ அவர் எழுதுனது தான் இந்த ஆங்கிலத்தில் மேத்தமேட்டிக்ஸ் ஈக்குவாலிட்டின்னு ஒரு நூல் இருக்கா, அதுக்கு பேர் லீலாவதினு பேர் வச்சார். அதுக்கப்புறம் தான் நம்ம நாட்டில் லீலாவதிங்கிறது மேலேருந்து யாரோ ஒருத்தன் போடுற கணக்கு இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கு பொருந்தும். அது அப்போ எவ்வளோ பெரிய ஆன்மீகம், நமக்கு எவ்வளோ பெரிய விஷயத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இங்கே விஞ்ஞானம் தான் பெருசு, சரி ஏற்றுக்கலாம், தப்பு இல்லை. கல்வியோ தான் இந்த உலகம் உருண்டேன்னு கண்டுபிடிச்சாருன்னு நம்ம படித்தோம். நீங்களும் படிச்சிருக்கீங்க, நானும் படித்தேன். அதுக்கு முன்னால் நம்ம நாட்டில் யாரும் கண்டுபிடிக்கிறீங்க? உலகத்தை உருண்டேன்னு சொன்ன கல்வியோ தான் சொன்னாரா, வேறு யாருக்கு இல்லையான்னு பார்த்தா நம்ம வள்ளுவர் சொல்லியிருக்காரு. நம்ம ஆன்மீகம் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கு. ஆன்மீக மத குருமார்கள் தனக்கு சாதகத்தை மட்டுமே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், மற்றவர்களுக்கு வேணும். வள்ளுவர் சொல்கிறார், சுழன்றும் ஏற்பின்னது உலகம். சுழன்றும் ஏற்பின்னது உலகம். சுழல்வது எது சுழலும்? உருண்டை தான் சொல்லும். அப்போ பூமி உருண்டேன்னு அவர் சொல்லிட்டார். ஏன் அழுத்தம் திருத்தமாக பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க? 10 அவதாரம் மகாவிஷ்ணு பெருமாள் கோவில், அதில் இருக்குல்ல மச்ச கூர்ம ராம வராகன்னு ஒரு அவதாரம், பன்றி அவதாரம். அந்த முகத்தில் இன்றைக்கும் பெருமாள் குறிப்பிட்டா சிற்பம் இருக்குது, சுத வேலை இருக்குது, ஓவியம் இருக்குது. அந்த 2 கூர்மையான அந்த பல்லு கடையில் ஒரு உருண்டை இருக்க வச்சு தானே இருக்கா நம்ம முன்னோர்கள். இன்னமும் சிவன் கோயிலில் நவக்கிரக வழிபாடு கும்பிட்றப்பில்ல, நடுவதான சூரியனை வச்சாங்க. விஞ்ஞானம் படிச்சு தான் வச்சாங்க. சூரியனை சுற்றி தான் எல்லா கோள்களும் சுற்றுதுன்னு இன்றைக்கி சொன்னதை அன்றைக்கே சொல்லிட்டாங்க. சொல்லி கொடுக்கலையே. நாட்டில் மிக மிக ஆபத்தாக இருப்பது என்னென்னா, நல்லவனாக வாழ முடியல. நேர்மையாக இருந்தால் அது பேர் குலைக்க தெரியாதுன்றுவாங்க. என்னென்ன தப்பு செய்கிறோமோ, குறுக்கு வழி தேடுறோமோ அதெல்லாம் புத்திசாலின்னு பேர் வாங்கிட்டாங்க. அப்புறம் என்ன செய்கிறது? மிக மிக நல்லவர்களாக இருப்பது ஆபத்துனால் ஏழ்நாட்டாளின்னு பெருநாச்சு. நபிகள் நாயகத்தை கல்லால் அடிச்சது இந்த உலகம், இயேசுநாதரை சிலுவையில் அரைஞ்சது இந்த உலகம், அப்பர் பெருமான கல்லில் கட்டி கடலில் போட்டான் மகேந்திர பல்லவன், ஞான சம்பந்தர் குடியிருந்த மனத்துக்கு தீ வச்சான் கமனர்கள் மதுரையிலே. இந்த உலகம் உருண்டேன்னு கண்டுபிடிச்ச விஞ்ஞானி கல்லூரியாவை வீட்டு சிறையில் வைத்து கொண்டது உலகம், மகாத்மாவை சுட்டது இந்த உலகம். வேறு என்ன வேணும்? வீட்டுக்கு வீடு ஆட்டுக்குட்டி பிள்ளை மாதிரி வளர்க்குறான். ஆடு பிள்ளை மாதிரி வளருது, மச்சான் வீட்டுக்கு வந்துட்டா அது காய்ச்சி முடிஞ்சு வருது. எந்த ஆட்டுக்குட்டியாவது பேரம்பேத்தி எடுத்து செத்துருக்கா? ஆடு கடிச்சு மனுஷன் சாகலை, கோழி கொத்தி மனுஷன் சாகலை, மாடு கடிச்சு மனுஷன் சாகலை, மீன் கடிச்சு மனுஷன் சாகலை. அதெல்லாம் கடிச்சு மனுஷனுக்கு ஆபத்து இல்லை, ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. ஆடு மாடு மனுஷனுக்கு பல்லு தட்டையாக வைத்தான் இறைவன். ஏன்? தாவரத்தை உண்ணுவதற்காக. நாய் நரி புலி சிங்கம் பல்லு கூர்மையாக இருக்குது, மாமிசம் உண்ணுவதற்காக. ஆடு மாடு மனுஷனுக்கு கடவா பல்லு இருக்குது, வியர்வை சுரப்பி இருக்குது. நாய் நரி சிங்கம் புலிக்கு கடவா பல்லு இல்லை, வியர்வை சுரப்பி இல்லை. ஐயா வாரியார் சுவாமி சொல்கிறாங்க, மனுஷன் செத்தா புதைக்கிற சுடுகாடு, ஆட்டையும் மாட்டையும் கொண்டு புதைக்கிறீங்க வயிறு அந்த சுடுகாடாடு. 40 வயதுக்கு மேலேயாவது உடல் நலம் கருதி சைவத்துக்கு மாறினார். வள்ளுவர் பாடி 1330 குறளுக்கு 133 அதிகாரம் வச்சு ஒரு அதிகாரம் புலால் மறுத்தல்னு வச்சார். அதில் கடைசி 10வது பாட்டு, கொல்லான் புலாலை மறுத்தானே கைகூப்பி எல்லா உயிரும் தொழுமுன்னு பாடு. நான் ஆடு மாடுகள்லாம் நம்மளை வணங்கணும் நினைக்கிறோம்ல. நம்ம வளர்க்குற பிராணி எவ்வளவு மொழிப்பற்றோடு இருக்குது. நம்ம கூப்பிட்டா வந்துடுது, நில்லுன்னா நிற்கிது, படுன்னா படுக்குது, என்ன சொன்னாலும் கேட்குறேன். ஆனால் 5 அறிவு விலங்குன்னு சொல்கிறேன், அது கேட்குது. 6 அறிவு படித்த நம்ம கேட்குறதே இல்லை. எல்லாருக்கும் 6 அறிவு இருக்கான்னா எல்லாருக்கும் இல்லை, சில பேருக்கு 5 அறிவு. மாவு மாக்களும் ஐயறிவனவே என்பது தொல்காப்பியம். கம்பரே பாடுறாரு, மக்களும் விலங்கும் ஒன்று. யதார்த்தமாக வீட்டுகளில் போய் கேட்டு பாருங்கள், கிராமத்துலேயோ இல்லை பொதுவாக எல்லாருமே, எங்கம்மா உங்கள் வீட்டுக்காரரு இந்த அந்த பக்கம் தான் தெரியும், அப்புறம் வரும் இப்போ என்ன திரியுது வருதுன்னு அப்படின்னா அப்புறம் எப்படி ஆகிப்போச்சு பாருங்க. எவ்வளோ உயர்ந்த சிந்தனையோட ஒருத்தர் ரொம்ப மொழிப்பற்றோடு
எல்லா மொழியும் கற்றுக்கணும். பாரதி போல யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது என்றும் காணும் என்று அவர் சொன்னது மாதிரி எந்த மொழியில் என்ன சிறப்பு இருக்குது, மொழியினுடைய தன்மை என்ன, அதில் என்னென்ன தன்மை இருக்குன்னு கற்றுக்கிறதுக்கு படிக்கிறார். மெனக்கட்டு மொழியை கற்றுக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் அந்த வீட்டுக்காரம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு, ஏயா இதையே படித்து என்ன செய்யுது, சோத்துக்கு வழி வேண்டாம், பிள்ளைகளை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறான், ஏதாவது வருமானத்துக்கு வழி பண்ணாமல் இப்படி படிச்சுக்கிட்டே இருந்தால் என்னையா பண்ணணும்னு நம்ம சட்டம் போடுறான். அவர் சொன்னார், அப்படிலாம் நினைக்காதுமா, மொழி ரொம்ப முக்கியம். மொழியை இழந்துட்டோம்னா இனத்தை இழந்துருவோம், இனத்தை இழந்துட்டோம்னா சொந்த நாட்டிலே அகதிகளாக வாழ நேரிடும். அது பல நாடுகள் அதுக்கு உதாரணம் இருக்குது. அதனால் அது என்னென்ன மொழியில் என்ன விவரம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், அதுதான் படிக்கிறேன். அந்த அம்மா கேட்டுட்டு சொன்னால், படிங்க, வேலை மெனக்கட்டி இதே படிக்க, சோறு கூட திங்காமல் படிங்க. படித்து என்ன ஆக போகுது, நீங்கள் படித்து எந்த நாய் கேட்க போகுதுன்னு கேட்டான். படித்து எந்த நாய் கேட்க போகுதுன்னு கேட்டால் கோவம் வரல அவர். அது வரைக்கும் அப்போ கோவம் வந்துச்சு. இது வரைக்கும் உன் கூட வாழ்ந்த வாழ்க்கை வீணாக போச்சு, நான் வேறு போகிறேன் எங்கேயாதுன்னு கிளம்புனாரு. பல தேசமாக போய் ஒரு நாடு விட்டு நாடு வேறு நாட்டில் போய் தங்கியிருக்கிறாரு. இப்போ நம்மெல்லாம் பிழைக்கிற மாதிரி அவர் ஒரு நாட்டில் போய் ஒரு 10-15 வருடத்துக்கு மேலே தங்குறாரு, அங்கேயே இருக்கிறாரு. அவர் எல்லா மொழியும் கற்றுக்கிட்டங்கிறது பரவலாக தெரிய வருது. அங்கே உள்ள மொழிகளையும் ஆய்வு செய்து படிச்சுக்கிட்டே இருக்கார். அந்த நேரத்தில் திடீர்னு அந்த நாட்டுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு குற்ற சம்பவம் நடக்குது. அரசாங்க கருவூலத்தில் கொள்ளையடிச்சிட்டு ஒரு 10-15 பேர் தப்பிச்சு போயிடுறாங்க. இப்போ அதை கண்டுபிடிக்கணும் காவல்துறை அதிகாரிகளுக்கு பெரிய தவிப்பு. எப்படி தடயமே இல்லாமல் தப்பிச்சிருக்காங்க, விஞ்ஞான முறையில் தேடிருப்பாங்க. என்ன செய்யணும்னு பார்த்தா எவ்வளோ கட்டிக்காரங்காலில் கட்டை இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, கட்டிக்காரியோட பொய்யும் பொருட்டு 8 நாள் இருப்பாங்க. அது மாதிரி அங்கே திருட வந்த அந்த கூட்டத்தில் ஒருத்தர் சும்மா வராமல் ஒரு நாய்க்குட்டியை கூப்பிட்டு வந்திருப்பாங்க. உங்களுக்கு நாய், அந்த நாயை விட்டுட்டு தப்பிச்சு போயாச்சு. இப்போ நாய் காவல்துறையில் சிக்கிடுச்சு. எப்படி கண்டுபிடிக்கிறது? காவல்துறை வளர்த்த நாயின்னா பயிற்சி கொடுத்துருக்காங்க, புரியும். இது களவாணி பயில கொண்டு வந்து விட்டுட்டு போனால் நாய் கண்டுபிடிக்கிறது. எப்படி கண்டுபிடிக்கிறது? பொதுவாக நம்ம ஏதாவது ஊருக்கு தெரியாத ஊருக்கு போனோம்னா அங்கே உட்காந்து நாய் ஏதாவது நம்ம கொண்டு வரோம். அதுக்கு வேற காரணம் இருக்கு. இப்போ இந்த நாயை வச்சு திருடனை கண்டுபிடிக்கணும்னா அந்த நாய் எந்த மொழியில் வளர்க்கப்பட்டதுன்னு தெரியணும். ஹிந்திக்கார நாய் வளர்த்துருந்தாங்கன்னா ஹிந்தியில் கூப்பிட்டா வந்துட போகுது. தமிழ்கார நாய்னா சொன்னாலும் வந்துடும். எந்த மொழி அதுக்கு பரிச்சயம் ஆகிருக்கோ அதுதான். இப்போ எல்லா மொழியும் படிச்சுட்டு ஒருத்தர் போயிருந்தாரா, அவரை கூப்பிட்டு வந்து இந்த நாய் எந்த மொழியில் வளர்த்துருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறீங்க, உங்களுக்கு தான் எல்லா மொழியும் தெரியுமே, நீங்கள் பேசுங்கன்னாங்க. அவர் ஒவ்வொரு மொழியாக சொல்லி கூப்பிட்டாரு. ஒரு மொழியை சொல்லும்போது அதை திரும்பி பார்க்குது, கூப்பிடுறாரு. அதே மொழியை கூப்பிட்டோன்னா கிட்ட வருது, வாழாட்டுது. இப்போ காவல்துறைக்கு இந்த சிக்கல் தீர்ந்துருச்சு. இந்த மொழிக்காரர்கள் தான் இந்த நாயை வளர்த்துருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு. சரி, அந்த மொழி எந்த நாட்டுக்காரன் அப்படின்னு கண்டுபிடிச்சி அங்கே போயாச்சு. குற்றவாளிகளை கதை. இப்போ குற்றவாளிகள் தண்டனை கொடுத்தாச்சு. கண்டுபிடிக்க காரணமாக இருந்த அந்த மொழி பற்றாளருக்கு ஏதாவது சன்மானம் கொடுக்கணுங்கன்னா அந்த அரசாங்கம் விரும்புது. ஐயா உங்களுக்கு என்ன வேணும்? மிகப்பெரிய சாதனை, எங்கள் கருவூலத்தை கொள்ளையடிச்சு அத்தனை பேரையும் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் தான் மொழி பற்றோடு இருந்து இந்த மொழியை சொன்னீங்க, அதனால் நல்லதாக இருக்குது. உங்களுக்கு என்ன வேணும்? நாங்கள் இப்போ உங்களுக்கு குடியுரிமை கொடுக்கலாம்னு நினைக்கிறோம். இல்லை எனக்கு வேண்டான்னாங்க. ஏதாவது கோடி கோடியாக பணம் வேணுமா, மில்லியன் கணக்காக வேணுமா? அதெல்லாம் வேண்டாம் ஐயா. பங்களா, வீடு வாசல், நிலப்பலம், அதெல்லாம் வேண்டாம் ஐயா. வேறு என்ன தான் வேணும்னு சொல்லுங்கள். இவ்வளோ பெரிய வாய்ப்பு பண்ணியிருக்கிறீங்க, பெரிய அதிசயமான விஷயம். ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது, எதையுமே வேணாங்கிறீங்க. எனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்குது, அதை மட்டும் நீங்கள் தவறாமல் செய்யுங்கன்னு. என்ன வேணும் தயங்காமல் கேளுங்க, நாங்கள் தர்றோம்னாங்க. கோவச்சிக்காமல் இந்த நாய்க்குட்டியை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்கன்னு. எதுக்கு அந்த நாய் களவாணி பயிர் வளர்த்த நாய், அதை கொண்டு போய் நீங்கள் தோணுது. இல்லை, இந்த மொழியெல்லாம் தேடி தேடி வீட்டில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். என் வீட்டுக்காரமாக இதெல்லாம் படித்து எந்த நாய் கேட்க போகுதுன்னு கேட்டான். இந்த நாய் கேட்டுச்சுன்னா அந்த நாய்கிட்ட சொல்லணும், அதனால் கொடுத்துருங்கன்னு. நான் என்ன கேட்குறேன், விலங்குகளுக்கு கூட மொழி பற்று இருக்கும் போது மனிதர்களாகிய நாம் அவரவர் மொழியில் பற்றோடு இருக்கணுமா வேண்டாமா? எவ்வளோ உயர்ந்த சிந்தனை எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கு. இந்த ஆத்மா 11 வழி அப்படி தான் கருட புராணம் சொல்லுது. மேலே பிறந்த குழந்தைகளுக்கு பாருங்க, இந்த தெலுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, பிறக்கிறதுக்கு முதல் மாதம் 10வது மாதம் 10 நாளைக்கு முன்னாலே 20 நாளைக்கு முன்னாலே அது மூடி வருது. அப்போ அது வரைக்கும் இப்போ கபாலம்னு பேர், மண்டைய கபாலம்னாரு. உச்சுக்குழி வெடித்து ஜீவன் போனால் அவங்க எல்லாம் ஜீவ ஜமாதி அடைந்தவர். இறப்பு என்னக்குன்னு சொல்லிட்டு அமர்றாங்க சித்தர்கள் வரணும். அடுத்து கண்ணு 2லையும் உயிர் போகுது, காது 2லையும் உயிர் போகுது, நாசி துவாரத்தில் உயிர் போகுது, வாய் வழியாக உயிர் போகுது. இப்போ 1, 3, 5, 7, 8, 9 மலைவழி, நீர்வழி, 11 வழி. 11 வழியாக உயிர் போகுது. இந்த உயிர் போகிறதெல்லாம் எப்படி பிறப்பெடுக்குது பாருங்க. சொன்னாலும் போய் தெரியாத ஊரில் போய் உட்கார்ந்துருந்தால் ஒரு நாய் வந்து நம்மளை கண்டு வாழாட்டுதுன்னா அங்கே தான் இருக்குது. இப்போ மேலே உயிர் போனவங்க சித்தர்கள், மறுபிறப்பு இல்லை. அடுத்து கண்ணு வழியாக உயிர் போனவர்கள் நல்ல செல்வந்தர்களாக
திறமை உள்ளவர்களாக பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவர்களாக அப்படி இருக்கிறாங்க, அப்படி பிறப்படுத்துகிறாங்க. அடுத்து காது வழியாக உயிர் போனவர்கள் எல்லாம் மறு ஜென்மத்தில் நல்ல இசைப்பிரியர்கள், நல்ல செய்திகளை கேட்பதில் ஆர்வம் உள்ளவர்களாக. அடுத்து மூக்கு நாசித்துவாரத்தின் வழியாக உயிர் போனால் வாசனாய் திரவியங்களை பூசிக்கொள்வதில் பிரியமுள்ளவர்களாக பிறக்கிறார். வாய் வழியாக உயிர் போனவர்கள் சாப்பாட்டு பிரியங்களாக பிறக்கிறார். தொப்புள் கொடி வழியாக உயிர் போயிருந்தால் கொஞ்சம் நன்மை கொஞ்சம் தீ. 4 நாளைக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்தா கடனாக காசில் கொண்டு வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போய் சம்பளத்துக்கு முன்னாடி இருக்கிற செலவு திரும்ப நம்ம பகுதியெல்லாம் பார்க்கணும். அடுத்து நீர்த்தார வழியாக உயிர் போனால் நோயாளியாக கடன்காரனாக எந்த நேரமும் பிழையாக. மலை வழியாக உயிர் போனவர்கள் பன்றியாக நாயாக கழுதையாக பிறக்கிறார்கள் என்று கருட புராணம் நமக்கு கற்பிக்கும். இப்போ இதுக்கு உதாரணம் தான் இது. ஏன்னா அந்த நாயாக பிறந்தா முன் ஜென்மத்தில் யாராக இருந்தோம்னு அதுக்கு தெரியுமா? இப்போ நம்ம போய் உட்கார்ந்துருக்கோம்னா நாய் கிட்ட வருது, அறிமுகமே இல்லாத நாயாக வரும். காரணம் நம்மளை யாருன்னு எனக்கு தெரியும். சொல்லுவாங்க நாய்க்கும் பேய்க்கும் உறவே இல்லையாது. பசுமாடு நம்ம வீட்டில் இருந்தால் அதுக்கு தெரியுதாமே என்ன நடக்குதுன்னு. சில பேருக்கு அதில் நம்பிக்கையே இருக்காது. உங்களுக்கு நான் கேட்குறேன், பதில் சொல்லுங்கள், சரியாக சொல்லுங்கள். ஒரு பூசணிக்காய் வியாபாரி வாங்கி வியாபாரம் பண்ணால் வருமானம் குறையுது. என்ன செய்யலாம்? பூசணிக்காய் நம்மளே ஒரு தோட்டம் போட்டு விதையை வாங்கி விதைச்சி அதுலேருந்து விளைஞ்சிட்டா கொஞ்சம் லாபம் கூட எடுக்கலாமேனு மகசூல் எடுக்கலாம்னு நினைக்கிறாரு. பூசணிக்காய் பயிர் பண்ணுறாரு. பூசணிக்காய் எலும்புச்சம்பளம் இருக்கும்போது அப்புறம் தான் பூவே வரும். பூ இல்லாமல் முதல்ல பிஞ்சு வந்துடும். இந்த பூசணிக்காய் அவருக்கு ஒரு யோசனை, பானைக்குள்ளே வளரலாம்னு நினைக்கிறாரு, வளர்க்கலாம்னு. இப்போ ஒரு குயவனார் வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போய் வேளாறு ஒரு பானையை செய்ய சொல்கிறாரு. அவர் நல்ல பெரிய பானையாக செய்து வாய் மட்டும் ஒரு எலும்புச்சம்பளம் அளவு இருக்கிற அளவுக்கு வாய். இப்போ பானையை சூழலை வச்சு விட்டு வாங்கிட்டு வந்துட்டாரு. பூசணிக்காய் பிஞ்சு எலும்புச்சம்பளம் அளவு இருக்கிற போது கொடியோடு எடுத்து பானைக்குள்ளே விட்டாச்சு. பானைக்குள்ளே பூசணிக்காய் வளருது. பானை அளவு பூசணிக்காயும் பெருத்துருச்சு. இப்போ பூசணிக்காயை வெளியில் எடுக்கணும். பானையை உடைக்கக்கூடாது, காய்க்கு சேதம் வரக்கூடாது. முடியுமா? ஏன் இல்லை? உலக பணக்காரர்கள் ஒன்று சேர்ந்தாலும் முடியாது, உலக விஞ்ஞானிகள் மொத்தமாக சேர்ந்தாலும் முடியாது, கோடீஸ்வரனை கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்தாலும் சரி, என்னால் முடிஞ்சதை செஞ்சுட்டேன், அதுக்கு மேலே ஆண்டவன் ஒருத்தர் வேண்டிக்கன்னு மருத்துவர்கள்லாம். அப்போ ஏன் முடியாது? நம்மளால் முடியாது. ஆனால் யாரோ ஒருத்தர் அதை சரி பண்ணுறாங்க. பட்டினத்தாரத்தான சொன்னார், ஒரு மடமாது ஒருவனமாகி இன்ப சுகந்தரும் அன்பு பொருந்து உணர்வு கலந்து ஒழுகிய வந்து ஊறு சுரோனிது மீது கலந்து பணிகள் ஒரு பாதி சிறுதுளி மாது பண்டிகையில் வந்து புகுந்து திரண்டு பதும அரும்பு கமடமதென்ற பார்வை மெய் வாய் செவி கைகள் என்று. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வரணும் யார் செய்கிற அந்த வேலையை? ஒவ்வொரு வினாடியும் அந்த இறைவன் அதை நிகழ்த்துறான். தாயையும் சேயையும் தனியாக பிரிக்கிறானே. நம்ம நாகரிகத்தில் இப்போ கிழிக்கிறான், அது வேற விஷயம். இறைவன் சுகப்பிரசவம் தானே எல்லாருக்கும் நடந்துச்சு. பானையும் உடையாமல் இப்போ பூசணிக்காய்க்கு சேதம் இல்லாமல் ஏற்க மறுக்குது. உணர்ந்தால்தான் செவ்வான் ஒழுவில் திகழ்வேலவன் என்று ஒவ்வாறான உணர்வித்ததுதான் என்று கட்சியை பற்றி வாச்சாரு. உணரணும். எப்படி உணர வைக்கிறது? மின்சாரம் பாயும்னு இந்த உலகத்துக்கே தெரியும். எப்படி பாய்ச்சுன்னு கேட்டால் எந்த மொழியில் சொல்லுவீங்க? மின்சாரம் பாயும்னு எல்லாருக்கும் தெரியும். எப்படி பாய்ச்சுன்னு சொல்லுவீங்க? ஒருத்தர் குளிச்சுட்டு ஈரத்துண்டோடு வந்தார். மின்விசிறியை போடலாம்னு கை வச்சார். மின்சாரம் பாய்ச்சி அம்மான்னு உட்கார்ந்தாரு. மனைவி ஒடியாந்து என்னங்கன்னா கையை வச்சு பாரு தெரியும்னா சொல்ல முடியாத. தீ சுடும்னு உலகத்துக்கே தெரியும். எப்படி சுட்டுன்னு கேட்டால் சூடு பட்டாதான் அடித்தா வலிக்கும். வலி என்னன்னு எப்படி சொல்கிறது? அவரவர் வாங்கி பார்த்தா தான் உணர்ந்தால் என்று உணர்த்த முடியும். சில விஷயங்களை உணர்வதற்கு வாய்ப்பு கொடுக்கிறான் இறைவன். அதை பயன்படுத்தினால் இறைவன் ஒருவன். அது இயற்கையாக இருக்கட்டும், அது நீங்கள் என்ன வேணாலும் பேர் வைக்க. பஞ்சபூதம் இல்லாமல் இந்த உலகம் இல்லை. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். நெருப்பு தனித்துவம் வாய்ந்தது. எப்போதுமே நெருப்பு தனக்குள்ளே விழுந்த பொருளை தனதாக்கி கொள்ளும். சாம்பலாகவே போயிடும். புங்க மரம், புளிய மரம், ஆலமரம், மாமரம், வேப்ப மரம், புளிய மரம், எத்தனையோ எண்ணற்ற மரங்கள் செடிகள் இருக்குது. எல்லாத்தையும் வெட்டி போட்டோம்னா விறகாகி போகும். விறகானா தீய வச்சோம்னா நெருப்பாயிடும். அது நெருப்பு, கடைசியாக சாம்பல். ஆனால் நின்னாலும் மரம், சில மரம் விழுந்தாலும் மரம். நின்னாலும் மரம், விழுந்தாலும் மரம்னா என்ன? வீட்டில் என்ன ஊற்றுறோம்? கேக்கு. என்ன கட்டில் புதுசாக இருக்கு, சந்தனத்தில் செஞ்சு சந்தன மரம். சன்னல், படாக்கு, கோங்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லை, அதெல்லாம் மரங்கள். அது நின்னாலும் மரம், விழுந்தாலும் மரம். சில மனிதர்களும் நின்னாலும் மனிதர்கள், விழுந்தாலும் மனிதர்கள். அதனால தான் இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். இந்த தத்துவங்களை எல்லாம் நமக்கு முன்னோர்கள் உணரும்படி சொல்லியிருக்கிறாங்க. உணர்ந்தெல்லாம் சொல்ல முடியாது.
அதை சொல்லணும்னா பல உதாரணங்களை சொல்லி 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 சில பேருக்கு புரிய வைக்கணும். இன்றைக்கி விஞ்ஞானம் பெருசுன்னு சொல்கிறேன். விஞ்ஞானம் பெருசு என்ன பண்ணுறது? அணுவில் சதகூர்னு சொன்னார் கம்பர். அணு கண்ணுக்கு தெரியாத ஒன்று. ஔவையார் பாடினாங்க, கடுகை துளைத்து இடைக்காடு சித்தர் பாடுறாரு, கடுகை துளைத்து 7 கடலை புகுத்தி குறுக தரித்த குரல். திருக்குறளுக்கு பெருமை சொல்கிறார். கடுகு ரொம்ப சின்னது, அதை ஒரு தொலை போட்டு 7 கடலை அதுக்கு உள்ள செலுத்தினா எவ்வளோ பெருமையோ அதை விட பெருமை திருக்குறளுக்கு. இந்த கிழவி பார்த்தா கடுகு என்ன துளைக்கிற, அணுவை துளைத்து 7 கடலை புகுத்தி குறுக தரித்த குரல். இப்போ கண்ணுக்கு தெரியாத அணுவை துளைக்கிறேன்னா இன்றைக்கி விஞ்ஞானிகள்லாம் எல்லாம் பண்ணி நமக்கு அறிவியல் பாடம் இருக்குது. இங்கே எல்லா நாட்டிலையும் படிக்கிறோம். அத்தனை பேரும் சொல்லி முடிச்சது அணுவில் 96 காண்கள் தான் இருக்குது அறிவியல் பாடத்தில். இன்னும் 4 சொல்ல முடியாது. ஆனால் கம்பர் அப்படியே சொல்லிட்டாரு, அணுவில் சதகூறுங்க. சதம்னா 100 ஊர். அப்போ எது பெருசுன்னு நம்ம நினைக்கிறது? சில விஷயங்களை உணரணும், சில விஷயங்களை நம்ம புரியும்படியாக சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. அது எல்லா குருமார்களும் சொல்லிட்டா இங்கே நாட்டில் பிரச்சனையே. கடவுளை கும்பிடும். அதுக்காக மூட நம்பிக்கைகளுக்கெல்லாம் நம்ம போயிடக்கூடாது. அது எல்லாரும் அதை தெரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன குழந்தைய கூப்பிட்டு நம்ம சொல்கிற விதத்தில் தான் பொதுவாகவே பாருங்கள், சின்ன டே வாடா அப்படின்னா போடான்ட்டு போயிட மாட்டாங்கன்னா சொல்கிற விதம் தானே. அது எல்லாமே அதுதான். பக்குவம் படணும்னா சில விஷயங்களை கடந்து தான் வர வேண்டியது இருக்குது. அதனால் நிறைய விஷயங்கள் தமிழ் ஊர் நல்லுலகத்தில் இப்பெல்லாம் நிறைய குருமார்கள் நமக்கு சைவ சமயத்திற்கு 4 குருமார்கள், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர். அதுக்கு மேலே 5ஆவதாகத்தான் ஸ்ரீசைலத்தில் திருப்பரங்குன்றத்தில் பிறந்த நந்தி தேவர், திருநந்தி தேவர்னு நமக்கு இருக்கும். இஸ்லாமிய மதத்திற்கு நபிகள் நாயகம், கிறிஸ்தவத்துக்கு இயேசுநாதர். அவங்கெல்லாம் சின்ன பள்ளிக்கூடம் ஒரு வாத்தியார் போதும். இது கொஞ்சம் பெருசு, அதனால தான் நமக்கு 5-6 வாத்தியார் தேவைப்படுறாங்க. வாத்தியார்களை மதிக்கணும். எழுத்தறிவித்தவன் இறைவனா. ஆனால் இன்றைக்கி ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கு இந்த ஒற்றுமை ரொம்ப பெருசாக அடிச்சு போச்சு. ஒரு வாத்தியார் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்திருக்காரு. வீட்டுக்காரமா என்னையா வாத்தியாருக்கு படிச்சு வேறு ஏதாவது வேலைக்கு போயிருக்கலாமே, இதுக்கு தான் போய்க்கலாம், வாத்தியார் வேலைக்கு கிடைக்க மாட்டேங்குது. கோவிச்சுட்டு கிளம்பிட்டாரு, போவேன் ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமான்னு போனார். போகிற வழியில் ஒரு சாலை ஓரத்தில் ஒரு மாடு கட்டி கிடந்துச்சு. மாட்டுக்கு பக்கத்தில் ஒரு விளம்பர பதாகை. அந்த பதாகையில் எழுதியிருந்தது, மாட்டை சிரிக்க வைக்கணும், அழுக வைக்கணும், அத்துக்கிட்டு ஓட வைக்கணும், 1 லட்ச ரூபா பரிசு. வாத்தியார் பார்த்தார், இந்த வேலையை பார்ப்போம், எப்படியா 1 லட்ச ரூபா கிடச்சிட்டா மனைவியை மகிழ்ச்சி படுத்திடலான்னு முடிவு பண்ணி போட்டியில் கலந்துக்கிட்டாரு. வெற்றியும் பெற்றார். 1 லட்ச ரூபாயோட வீட்டுக்கு போனார். அந்த அம்மாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு. 1 ரூபாய்க்கு புண்ணியம்லாம் வீட்டில் வந்து திடீர்னு 1 லட்ச ரூபா வரணும் இல்லை. இங்கே திடீர்னு பணக்காரனாகிற அரசியல்வாதி கூட கேட்க நம்ம முடியலை. ஆனாலும் பாருங்கள், அந்த அம்மா கேட்டால் எப்படியா 1 லட்ச ரூபா வந்துச்சு? ஒன்றும் இல்லை, போகிற வழியில் ஒரு மாடு கட்டி கிடந்துச்சு, அதுக்கு பரிசு வச்சுருந்தாங்க, போட்டி, அதில் கலந்துக்கிட்டேன். என்ன போட்டி? மாட்டை சிரிக்க வைக்கணும், அழுக வைக்கணும், அத்துக்கிட்டு ஓட வைக்கணும். மாடு சிரிக்கிற அளவுக்கு நீ என்னையா சொன்னான்னு கேட்டார் அந்த அம்மா. ஒன்றும் இல்லை, மெதுவாக பக்கத்தில் உட்காந்து கேட்டேன், எனக்கு தெரியுதா நான் தான் வாத்தியாருன்னேன். அது நக்கலாக சிரிக்குது, நீ எல்லாம் வாத்தியாரான்னு. நான் வேறு என்ன செய்யலை. அப்புறம் அழுகிற அளவுக்கு நீ என்ன சொன்ன? நீ என்னை படுத்தின பாட்டையும் நான் பட்ட கஷ்டத்தையும் சொன்னேன், அதுக்கே மனசு தாங்கதான் அழுதுச்சுன்னேன். அத்துக்கிட்டு ஓட வச்சுட்டு என்ன சொன்னேன்? நான் என்ன சொல்ல முடியும்? கேட்டேன் மெதுவாக, ஒரு வாத்தியார் வேலை இருக்குது வரையான்னு கேட்டேன், போதும்டாங்கன்னு அத்துக்கிட்டு. இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கணும். பள்ளிக்கூடம் போகலைன்னா என்னெல்லாம் வீடு தேடி வந்து கூட்டி போன ஆசிரியர்கள். பரியதாசன் திருநெல்வேலிக்காரர், அவ்வளோ பெரிய மகத்துவமான படிக்கும்போது கொஞ்சம் குறைவாக தான். ஐயா சொன்ன மாதிரி தமிழில், ஆங்கிலத்தில் குறைவாக தான். இல்லை, அந்த அறிவுக்கு மொழிக்கும் போகும். வள்ளுவர் கூட தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணைத்து ஊரும் அறிவு. ஏன் ஊரும்னு சொன்னார்? தொட்டனைத்து வரும், தொட்டனைத்து தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. ஆனால் ஊரும்னு ஒரு வார்த்தையை வச்சார். ஏன் வச்சார்? ஊரும்னா இருந்தால் தான் ஊரும், இல்லைன்னா ஊராதுல்ல. வரும்னா வந்தால் போயிடுமா? என்ன வந்தால் போகும்? காய்ச்சல் வந்தால் 4 நாளில் போயிடலாம். சொந்தம் வந்தால் 3 நாள் வந்தால் போயிடலாம். மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தாருன்னா 3 நாளில் போக வச்சுருவோம் நம்மளை. ஆனாலும் பாருங்கள், இதெல்லாம் வந்தால் போயிடும், அது இருந்தால் ஊரும். தொட்டனைத்து ஊர் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணைத்து ஊரும் அறிவு. மண்ணுக்குள்ளே நீர் மறைந்திருப்பது போலே அறியாமை என்ற மணலாலே அறிவு மறைக்கப்பட்டு கொண்டிருக்கு. அதை வெளியில் கொண்டு வரணும்னா அதுக்கு கல்வி மிகப்பெரிய ஆயுதம். கற்கை நன்றே பிச்சை புகணும் கற்கை நன்றேன்னு. படிக்கிற வரைக்கும் பிச்சை எடுத்தாவது படிச்சுட்டு வந்து பிச்சை எடுக்காதேன்னு சொல்லி தாங்க. படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பது மேல் நான் பேரறிஞர் பிளேட்டோ. அந்த கல்வி எவ்வளோ பெரிய உயர்ந்த சிந்தனை, நம்முடைய அறியாமையை போக்குது, நமக்கு நல்ல அறிவு சிந்தனைகளை கொடுக்குது. இப்போ பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுக்கறதுக்கு எவ்வளோ முக்கியங்கிறது இதெல்லாம். அது போதும், படித்தது போதும், அவன் மாடி மேய்க்க விடுங்க. அது தனித்திறன் ஆற்றல்னு ஒன்று இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும். நீங்கள் நம்ம நாட்டில் சதாவதானி, தசாவதானி, அஷ்டாவதானின்னு 3 பேர் இருந்தாங்க. தசம்னா 10, சதம்னா 100, அஷ்டம்னா 8. இது வடமொழி சொல். இப்போ நம்ம சொல்கிற மாதிரி 100 விஷயங்களை கிரகிக்கிறது எப்படி? இப்போ நான் உங்களோட பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் எல்லோரும் என்னை கவனிச்சிக்கிட்டே இருக்கீங்க, நான் உங்கள் எல்லோரையும் கவனிக்கணும். நான் ஒரு ஆள்,
இங்கே இருக்க அத்தனை பேரையும் கவனிச்சு நீங்கள் எங்கே பார்க்குறீங்க, அவர் என்ன நினைக்கிறாரு, அவர் என்ன பத்தின தடவை கண்ணை சிமிட்டினாரு, எனக்கு பின்னால் என்ன நடக்குது, இப்படி 100 விஷயங்களுக்கு பதில் சொன்னான் ஒருத்தர். அவர் தான் சதாவதானி. திருநெல்வேலி பக்கத்து நாகர்கோவில் பக்கத்தில் இருக்கிற இடர் இல்லா குடி என்ற ஊரில் பிறந்த செய்குத்தம்பி பாவலர் இஸ்லாமியர். அப்போ எவ்வளோ பெரிய ஞானிகள் நம்ம சமுதாயத்தில் இருந்திருக்காங்க பாருங்க. அடுத்து 8 விஷயங்களை, அடுத்து 10 விஷயங்களை. அவர் தான் வள்ளலார் பாடிய திருவருட்பா உடலுக்கும் உயிருக்கும் உறுதியானது உத்தரவாதம்னு மேடை போட்டு முழங்கி நிறுத்தியவர். இன்னைக்கும் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்குள்ள கூட்டிகிட்டு போய் அவருக்கு பூரண கும்ப மரியாதை செய்த வரலாறு இருக்கு. எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் இறைவா என்று வள்ளலார் பிறந்த பூமி. பயிர் வாடினால் கூட உயிர் வாடியதாக இருக்கிறாங்க. இங்கே மரம் செடி கொடிகளை எல்லாம் அவ்வளவு செலவு பண்ணி பாதுகாக்கிறாங்க. இயற்கையை பார்க்க பிரமிச்சு போனேன். மத்தியானம் வந்துட்டு பார்க்குறேன். நம்ம ஊருக்கு நீங்களும் வருவீங்க போயிருக்கீங்க. ஒரு இடங்கள்லையும் மரத்தை வெட்டினா திரும்ப 100 மரமாக நடணும்னு உத்தரவு இருக்குது பல நாடுகளில். நம்ம ஊரில் மரத்தை இழந்தால் மழை இல்லையே. மரங்களெல்லாம் அழிந்து விட்டால் பறவைகள் அழிந்து விடும். பறவைகள் அழிந்து விட்டால் மனித இனம் 25 நிமிடத்தில் அழியும் என்று உலக விஞ்ஞானிகள்லாம் கணிச்சிட்டார். ஏன் பறவை இல்லைன்னா மனிதர்கள் வாழ முடியாது? விஷ ஜந்துக்களான பூச்சிகள், வண்டுகள் அத்தனையும் வந்து மனிதனை கொண்டுருமா. இரவு நேரங்களில் பேருந்து நிலையங்களில் உட்கார முடியுதா? கொசுக்கடி, சாதாரண கொசுக்கடி நம்மளால் தாங்க முடியல. விஷ வண்டுக்கள் வந்தால் அத்தனையும் பறவைகள் தான் அதை கட்டுப்படுத்து. இவ்வளவு இருந்தும் மனித மனம் மறுக்குது பேராசையின் காரணமாக. நாகரிகம்னு சொல்லிட்டு நாகரிகமாக எல்லாத்தையும் இழந்துட்டு, கலை இல்லை, மொழி இல்லை, இலக்கியம் இல்லை, பண்பாடு இல்லை, ஆன்மீகம் சார்ந்த சிந்தனை இல்லை, மது போதைக்கு அடிமையாகி கொடுமையாக இருக்கும். சொன்ன மாதிரி முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க, சிங்கப்பூரில் நடக்கிற விஷயங்கள் நம்ம பிள்ளைங்க தான் அதிகமாக கொடுக்குறாங்க. ரொம்ப கவலையாக இருக்குது. ஐயா சொன்னாங்க வேலைக்கே வர்றதில்ல, 22 நாள் தான் வேலை. அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கவலையாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட நான் சொல்கிறேன். நான் ஊருக்கு சொல்கிறேன், மேடைக்கு மேடை சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதாவது பாடலே பாடும்போது கண்ணதா நிலையா எழுதுகிற போது நாளை முதல் குடிக்க மாட்டேன்னு எழுத சொன்ன கதையாக போச்சுப்பாங்க. இன்றைக்கி சத்தியம் ஒன்று, சத்தியத்தை காப்பாற்ற முடியுதா? சத்தியம் பாருங்க எவ்வளோ அவ்வளோ நித்தியமாக வாழ்ந்தவர்களை தான் இந்த நாட்டில். ஆனால் வள்ளலாறு சின்ன வயசுலேயே 7 வயசில் அவர் இருக்கும்போது அவங்க அண்ணன் சபாபதி பிள்ளைக்கு உடம்பு காய்ச்சல். சபாபதி பிள்ளைக்கு உடம்பு தெரியலன்னு தம்பியை கூப்பிட்டு சொல்கிறாரு, தம்பி சோமு செட்டியார் வீட்டில் பிரசங்க, அண்ணனுக்கு உடம்பு தெரியல, காய்ச்சல், நீ போய் கற்பூரம் காட்டி பிரசாதம் கொடுத்துட்டு வாப்பா. அண்ணன் எங்கன்னு கேட்டாருன்னா உடம்பு தெரியல சொல்லி போனார். செட்டியார் கேட்குறாரு, நீங்கள் வந்துருக்கு இப்போ அண்ணன் இல்லையா, அண்ணனுக்கு காய்ச்சல், அதனால என்ன வர சொல்லு. எல்லாம் முன்னாலே சொல்கிறது இல்லையா? ஒரு வாரத்துக்கு முன்னால் சொல்லியிருந்தா நான் வேறு ஏற்பாடு பண்ணி கொஞ்சம் கோவப்பட்டேன். வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெழுதுன்னு மாணிக்கவாசர் சொன்ன மாதிரி சில பேருக்கு கோபம் குறையாது. அது அடிப்படை குணம், தானாக வர்றது அது அங்கேயும் இருக்கிறது தானே. அப்போ அவர் சொல்லிட்டோன்னே வள்ளலார் கேட்குறாரு, செட்டியாரையா ஏன் கோவப்படுறீங்க? காய்ச்சலன்னு எங்கள் வீட்டுக்கு கடிதம் போட்டால் வந்துச்சு, நாங்கள் உங்களுக்கு தகவல் சொல்லலான்னு. இதெல்லாம் யதார்த்தமாக நடக்கிற விஷயம் தானே. அதுக்கு மேலே அவர் பேச முடியல, வந்த வேலையை பாருங்கன்னாரு. நான் வேணா பெரிய புராணம் படிக்கிறேன், படிங்க. 1 மணி நேரம் கடந்தது. அதிசயித்து போன செட்டியார் சொல்கிறாரு, ராமலிங்கம் நடந்தே வந்தீங்க, நடந்து போக வேண்டாம், நம்ம வீட்டு சாரட்டு வண்டியை கட்டி அனுப்புகிறேன், அதில் புறப்படுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சன்மானமாக காசு கொடுத்தாங்க. எவ்வளோ கொடுத்துருப்பாரு நீங்கள்? ஒரு சாக்கில் கட்டி கொடுத்தாங்க. ஒரு சாக்கு நிறையா பணத்தை கட்டி வள்ளலாருக்கு கொடுத்துருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு, போகிற வழியில் பாலும் கிணத்துல தூக்கி போட்டுக்கிட்டார். குடும்ப வறுமை. இன்றைக்கெல்லாம் பணத்தை கீழே போட மனசு வருமா? நினச்சி பாருங்கள். 1 மூட்டை பணத்தை பாலும் கிணத்துல போட்டார். இங்கே பாருங்கள், இந்தியாவில் உலக நாடுகளில் கோடிகளுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு என்ன பண்ணுறாங்க, பணத்தை பூரா மூட்டையாக கட்டி ஆற்றுல போடுறேன், குளத்தில் போடுறேன், மண்ணை தோண்டி புதைக்கிறேன், எங்கெங்கேயோ வைக்கிறேன், ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க மனசு. ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை. அலெக்சாண்டர், மாவீரன் அலெக்சாண்டர் படித்தான். சாக போகிறதுக்கு முன்னாலே சொன்னான், நான் இறந்து போனால் என்னுடைய உடலை சவப்பெட்டிகளை வச்சு தூக்கிட்டு போகிற போது நம்ம நாட்டோட உயர்ந்த மருத்துவர்கள் தான் தூக்கணும், வேறு யாரையும் தூக்க சொல்லக்கூடாது. சரி, சவப்பெட்டிகளை என் உடம்பு வைக்கும்போது கை 2ஐயும் உள்ளே வைக்காமல் வெளியில் வச்சு தூக்கி போங்க. சரி, 3ஆவதாக நான் சம்பாரிச்சிருக்க அசையும் சொத்துக்கள், நகையிலேருந்து பணத்திலேருந்து எல்லாத்தையும் கொண்ட பாத்திரம் வீதியில் அங்கங்கே குவியலாக வச்சு பொதுமக்களை எடுத்துக்க சொல்லுங்க. சொன்னதுக்கப்புறம் கேட்குறாங்க, ஏன் இதை சொன்னீங்கன்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், மரணம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது. மரணத்தை எவராலும் வெல்ல முடியாது. எவ்வளவு பெரிய மருத்துவர் ஆனாலும் மரணத்திலிருந்து காப்பாற்ற முடியாது என்பதை இந்த உலகம் உணரணும். அதுக்காகத்தான் நான் மருத்துவர்களை தூக்க சொன்னேன். கையை வெளியில் வைக்க சொன்னீங்க. மாவீரன் அலெக்சாண்டர் பல நாடுகளை கட்டி ஆண்டவன், இன்னும் கொண்டு போகும்போது வெறுங்கையோடு தாண்டா போனேன்னு தெரியணுன்ற மக்களுக்கு அப்படின்னு. அப்புறம் இந்த பொருளெல்லாம் வைக்க சொன்னீங்க. ஆமாம், வெறுங்கையோடு அவர் போனார், இருந்ததெல்லாம் சொந்த வந்தது கொடுத்துட்டு போயிட்டோம்னு நினச்சிதான். அதனால் மக்களுக்கு கொடுத்துட்டு போனேன்னு ஒரு பேர் இருக்குது. இருந்தாலும் பேர் சொல்ல வேண்டி இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். எல்லாரும் இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறோம்.
இந்திய ஜனாதிபதியாக இருந்த ஐயா அப்துல் கலாம் ஐயா ராஷ்டிரபதி பவன் என்ற ஜனாதிபதி மாளிகைக்குள்ளே நுழைகிற போதே வாயிற்காவலர் ஓடி வந்து காலில் கிடந்த பாதரட்சியை கவர்ற செருப்பை கவர்றார். ஏன்னு கேட்குறாரு. ஐயா என் வேலை அதுங்கய்யா கொடுங்க தொடச்சி வைக்கணும், நீங்கள் திரும்ப வரும்போது இது ஒரு வேலையாக இல்லை, நான் செய்ய மாட்டேன்னா உனக்கு வேலை இல்லை போன்ட்டார். தடுமாறி போன அந்த தம்பி கேட்குறாரு. ஐயா அந்தோடனே என் வேலையை தொலைச்சிக்கல, இந்த வேலை இல்லை, இந்த ஜனாதிபதி மாளிகை முழுவதும் இருக்கிற மரஞ்செடி கொடிகளுக்கு தண்ணி ஊற்றும். 5 வருஷம் முடியுது. உலகத்தினுடைய முதல் குடிமகன், இந்தியாவுடைய முதல் குடிமகன், உலகம் பூரா போன தலைவர், என்ன வேணாலும் செஞ்சுருக்கலாம், அவ்வளோ பெரிய பதவி. வெளியில் வர்றாரு 5வது வருஷம் முடிச்சுட்டு 2 கைப்பெட்டியோட அவர் எழுதிய அக்னி சிறகுகள் படிச்சிங்கன்னா ஒரு தெரியும். அதை கண்டுட்டு வர்றாரு. வந்து அந்த தண்ணி ஊற்ற சொன்ன அந்த பையனை வரவழைக்கிறாரு. அந்த பையனை தண்ணி ஊற்றுற பூவாளியோடு வர்றாரு. பெட்டி 2ஐயும் கழுவிட்டு மகிழுந்தில் எடுத்து வைப்பான்னு சொல்கிறாரு. ஐயா ஏதாவது நனைஞ்சு வைங்க, ஒன்றும் நனையாது, கழுவி எடுத்து வச்சாச்சு. எதுக்கு கழுவ சொன்னீங்கன்னா அவர் வினவுறாரு. ஐயா சொல்கிறாங்க, 5 வருஷம் ஜனாதிபதியாக இருந்திருக்கேன், இந்த நாட்டோட முதல் குடிமகன், நான் கையெழுத்திட்டு நடக்கிற வேலைகள் நிறைய இருந்தது, நான் நினச்சிருந்தா என்ன வேணாலும் செய்யலாம். நாளைக்கு இந்த உலகம் ஜனாதிபதியாக இருந்த அப்துல் கலாம் ஆகிய நான் மாளிகையிலேருந்து ஒரு தூசை கூட நான் எடுத்துகிட்டு போல இந்த உலகம் சொல்லணும், அதுக்காகத்தான் கழுவ சொன்னேன். நான் நினச்சி பார்க்க முடியுமா? போகலாம், எப்படி நினச்சி பாருங்க என்ன நடக்குது இந்த நாடுகளில். உலகத்துக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள். இயற்கை நமக்கு நிறைய பாடம் கொடுக்குது. அதான் சொன்னேன், நெருப்பு தனித்துவம் வாய்ந்தது, விழுகிறத வச்சு. ஆனால் மற்ற நாள் அப்படி இல்லை. தண்ணியோ நிலமோ காற்றோ ஆகாயமோ. ஆகாயத்தில் மேகம் வந்தால் நம்ம பார்க்குறது வெள்ளையாக தெரியும், திடீர்னு கருப்பாக வரும், மாறிக்கிட்டே இருக்கும். ஆகாயம் அப்படி திறந்த வெளி, அது பேர் அண்டம்னு பேர். பெரு வெடிப்புன்னு ஒன்று படிச்சிருக்கு ஆங்கிலத்தில் இல்லையா? அதுபோல் இந்த நீர் தண்ணி மேலேருந்து வரும்போது முதல்ல தண்ணீர் விழுகிற இடத்தை பொறுத்து நிறம் மாறிடும். கையில் அள்ளோம்னா கை வடிவம் தெரியும், பாத்திரத்தில் இல்லைன்னா பாத்திரம் வடிவம் தெரியும். அப்போ எதோட சேர்ந்தோ அது அதை வடிவமாக்கிக்கிறோம். ஆனால் நெருப்புக்குள்ளே விழுகிறது மட்டும் தான் நெருப்பாகவே போயிட்டு வேறு எந்த வடிவத்தையும் கொடுக்காது. நீங்கள் இன்னைக்கு தீக்குச்சியை உரசி இப்படி குப்பரை பிடிச்சாலும் தீ மேல் நோக்கி தான் இருக்கு. அவ்வளோ உயர்ந்த குணம் படைத்தது. அதனால தான் இறைவனே நம்ம சோதி வடிவமாக எல்லாருக்கும் மட்டும் ஜோதியில் ஜோதியில் ஜோதினாரு, சோதியே சுடரே சூழலி விளக்கேனாரு, மேலை வெளியில் ஒளிரும் பரஞ்சுடரேனாரு தாய்மான் சுவாமி. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இறைவனை கண்டிருக்காங்க. அது ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கக்கூடிய காட்சிகள், அதை உணரும் தன்மை. அதுபோல் மரமும் அப்படி அந்த பஞ்சபூதத்தில் தண்ணி அப்படி, காற்று தெற்கேருந்து வந்தால் தென்றல், மேற்கேருந்து வந்தால் கோடை, வடக்கேருந்து வந்தால் வாடை, கிழக்கேருந்து வந்தால் கொண்டல். அந்த காற்று மலரோடு சேர்ந்து வந்தால் மணக்கும், மலத்தோடு சேர்ந்தால் நான். லேசாக வீசினா இதமாக இருக்கும், கூட வீசினா உடம்பு வலிக்கும், அப்புறம் சூறாவளி, என்னென்னமோ. இந்த இயற்கை பஞ்சபூதமும் நமக்கு நிறைய உணர்த்துது. அதை உணர மறுக்குது. உலக நாடுகளில் இருக்கும் மொத்த கூட்டம் 800 கோடி பேர் மக்கள் தொகை உலகம் முழுவதும். விஞ்ஞானம் விருதுன்னு சொல்கிறேன், எல்லாருக்கும் சொல்கிறேன். விஞ்ஞானம் இதயத்தை மாற்றுது, சிறுநீரகத்தை மாற்றுது, கல்லீரலை மாற்றுது, கையை மாற்றுது, எதை வேணாலும் மாற்றலாம், மூளையை மாற்ற முடியாது. மாற்றினா என்ன ஆகும்? என் மூளையை எடுத்து உங்களுக்கு வச்சா நீங்கள் பேச மாட்டீங்க, நான் தான் பேசுவேன். ஏன்னா அந்த என்ன ஆங்கிலத்தில் எதாவது சொல்லுவாங்க, எனக்கு தெரியல. அது மாதிரி அந்த பதிவு பண்ண மாதிரி நீங்கள் அதை விட இன்னொன்று கவனிங்க, எதை வேணாலும் மாற்றலாம். என் கையெழுத்தை நீங்கள் போட முடியும், உங்கள் கையெழுத்தை இன்னொருத்தர் போட முடியும். நடக்குதுல்ல நாட்டில் போர் தெரியாத எழுத்து போடணும்னு சொல்லுவாங்க. ஆனால் கைரே உங்கள் ரே நான் வைக்க முடியாது. அதானே இப்போ இந்த கடவுள் சீட்டை உள்ளே கொடுத்தோன்னே சரியாக வந்துருது. 800 கோடி பேர் மக்கள் தொகை இருக்குது இந்த உலகத்தில். 800 கோடி பேர் மக்களுக்கும் கைரேகையை மாற்றி அமைச்சிருக்கானே, அவன் யாருங்கிறத நம்ம யோசிச்சோமா? அவன் பெரியாளா? யார் பெரியாள்? தூங்கும்போது வாங்குகிற மூச்சு சுழிமாறி போனாலும் போச்சு. ஆன்மீகம் நிறைய கற்றுக் கொடுக்குது. ஆன்மீகத்தை நம்ம அறிஞ்சிக்கிறதுக்கு முதல் மொழியான தமிழ் மொழி நமக்கு ஆதாரமாக இருக்குது. தமிழை நேசிப்போம், தமிழில் வாசிப்போம், எல்லா மொழியும் கற்றுக்கிறலாம். பாரதி சொன்னது போல செப்பு மொழி 18 உடையால் எனினும் சிந்தனை ஒன்றுடையார். தேவைக்கேற்ப படிக்கலாம், தப்பு இல்லை. நம்ம அம்மாவை நம்ம மறந்துடக்கூடாது. அம்மானு கூப்பிடுவோம், அப்பான்னு கூப்பிடுவோம். உறவுகளை மதிப்போம். ஒரு நேரம் எல்லாரும் அம்மா அப்பா அக்கா தங்கச்சி மாமா மாமியான்னு. இப்போ வயசாகி போனால் ஆண்கள்னு வந்துருச்சு, அண்டி ஆண்டியா ஆண்டியா என்ன தேடி பிடிச்சிருக்கா அப்படி. பிரதர்னு கூப்பிட்டதோட விட்டு புறான்னு வந்துட்டுமே. எப்படி பாருங்க, இது இடக்கரடக்கல்னு பேர் இலக்கணத்தில். அப்படி குறைக்கக்கூடாது. கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர்னு சொல்லணும், கோவைன்னு குறைச்சோம் இல்லை. எவ்வளோ மனிதன் தானே, முழு பேர் இருக்கணும். அதெல்லாம் இலக்கணத்தில் சொல்லிக் கொடுக்கணும். அவங்கெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அது மாதிரி தமிழை வளர்ப்போம். இவ்வளோ நேரம் நான் பேசுனதை கேட்டுக்கிட்டு எல்லோரும் ரசித்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னை அழைத்து இங்கே எனக்கு ஒரு பெருமையை சேர்த்த பார்த்தாம் தமிழ் சங்க நிர்வாகிகள் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் வணக்கங்களும். தமிழ் வாழ்க, தமிழ் தாய் வாழ்க, தமிழினம் வாழ்க, வாழ்க வாழ்க வாழ்க. வேறு